श्री कृष्णा श्री कृष्णा कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी முதல் பிரகரணம் தத்துவ விவேக பிரகரணம். அறுபத்தி மூணாவது மந்திரம் ஸ்லோகம் திருப்பி சொல்லணும். அறுபத்தி மூணு. பரோக்ஷம் பிரம்ம விஜ்ஞானம் சாப்தம் தேசிக பூர்வகம் புத்தி பூர்வக்ருதம் பாபம் கிருஷ்ணம் தஹதி வஹ்னத். அறுபத்தி நாலு. அபரோக்ஷாத்ம விஜ்ஞானம் சாப்தம் தேசிக பூர்வகம் சம்சார காரணாஜ்ஞான தமசச்சண்ட பாஸ்கரः. கடந்த வாரம் சத்சங்கத்துல இந்த ரெண்டு கன்க்ளூடிங் ஸ்லோகா இந்த தத்துவ விவேக பிரகாரம் பிரகரணம் படிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக சொன்ன விஷயம் மனனம் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்துக்கு இன்னொரு பேரு சமாதி. இதெல்லாம் சாதனை பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாதகன் முமுட்சு என்ன அடைவான் பலம். இந்த 63 64வது ஸ்லோகத்துல ஒன்று பரோட்ச ஞானம், இன்டைரக்ட் நாலேஜ். மனனம் சிரவணம் பண்ணியாச்சு, ஆனா இன்னும் ஞானத்துல நிக்கல, ஸ்டெபிலைஸ் ஆகல. அதனால திரும்பி அது வருதுக்கு திரும்பி சிரவணம் திரும்பி மனனம், திரும்பி சிரவணம் மனனம் பண்றது நிதித்தியாசனம். பலவிதமா நிதித்தியாசனம், சமாதி அபியாசம், தியான அபியாசம், விசாரம் தொடர்ந்து கேட்கணும். டவுட் இல்லாம சிந்தனை பண்ணி அந்த விசாரம் சிந்தனையில நான் அந்த சொல்ற விஷயம் ஆகணும். நான் அந்த சொல்ற விஷயம் ஆகிற வரைக்கும் இருக்கிற ஞானத்துக்கு பேரு பரோட்சம். இன்டைரக்டாவே இருக்கு, இன்னும் நேர அனுபவத்துக்கு வரல. பரவாயில்ல, அது பண்ணிட்டு இருந்தாவே கூட உனக்கு வேணுமன் எதெல்லாம் நம்ம பாபம் செஞ்சிருக்குமோ இந்த ஜென்மத்திலேயோ போன ஜென்மத்திலேயோ தெரிஞ்சு இல்ல தெரியாம செஞ்சது சிலது. முக்கியமா தெரிஞ்சாம செய்யறது பாப்பமாவே கவுண்ட் ஆகாது. தெரிஞ்சு செய்யறதுதான் கான்சியஸ்லி நம்ம பண்றதா பாப்பத்து லிஸ்ட்ல வரும். அப்படி இருந்தா கூட அது எல்லாத்தையுமே இந்த சமாதி அபியாசம் அபரோக்ஷ ஞானமே உன்னை சுத்தம் பண்ணி வெளியில கொண்டு வரும் ஒரு பலம். அதுக்கப்புறம் உனக்கு திரும்பி தேசிக பூர்வகமா சப்த பிரமாணமா, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. சாப்தம் தேசிக பூர்வகமா ரெண்டு ஸ்லோகத்திலும் அதே வார்த்தை உபயோகப்படுத்துறாரு ஆச்சாரியர். குருனால பொதுவா ஆச்சாரியர் சொல்றது
எல்லா ஆச்சாரியர்களும். லிசனிங் த சாஸ்திர ஸ்ரவணம், listen consistently and constantly, persistently for a lengthy period of time from a competent teacher அப்படின்னு சொல்லுவார். பொதுவா இந்த இங்கிலீஷ் இப்படி பரமார்த்த அனுமந்த சுவாமி எப்போ அது உபயோகப்படும். இக்காலத்துல அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சேர்த்துட்டார் இந்த ஸ்டேட்மெண்ட்ல. லிசனிங் should happen continuously and persistently, systematically from a competent living teacher. இது முன்னாடி ஒரு காம்படென்ட் டீச்சர் தான், அவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. இதோ இந்த மாதிரி காம்படென்ட் லிவிங் டீச்சர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நான் லிவிங் திங்ஸ் நமக்கு சிடி, கேசட், ஸ்கேப் என்னென்னமோ மிஷின்ல இருந்து வரும் எல்லாம். சோ தேசிக பூர்வகம் சாப்தம். ரெண்டாவது அபரோக்ஷமா இந்த ஞானம் உனக்கு டைரக்ட் நாலேஜ் ஆகும் போதும் என்னாகும், நல்ல வெயில் காலம் சூடா இருக்கிற இந்த மத்திய கால எப்படி வெளிச்சம் நல்லா வரும், அப்புறம் ட்ரை ஆகுமோ சட்டுன்னு. அந்த மாதிரி இந்த சம்சாரத்தினால நமக்கு ஏற்பட்ட அஜ்ஞானம், தமசன்னாவே இருட்டு அஜ்ஞானம், அது அப்படியே நீக்கப்படும். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிரவணம் சாதன சதுர்த்த சம்பன்னர்களா பரிபக்வங்களா இருந்த ஒரே டோஸ் அஜ்ஞானம் க்ளோஸ், நாட் ஆல். ஒரே குத்து ஆள் க்ளோஸ் சொன்ன மாதிரி ஒரே டோஸ் ஒரு வாட்டி தான் கேட்டோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சுவாமிஜி சொல்றது, மும்பைல நிசர்கதத்த மகாராஜான்னு ஒரு ஜீவன் முக்தர் கிரானி இருந்தாரு. அவர் வெளியில பார்த்த பான் பீடி ஷாப் தான். பாம்பே சிட்டில ஒரு 5-6 இடத்துல இந்த பீடி விற்கிற கடை வச்சு நடத்துறவர். 34 வயசுல ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு சத்சங்கத்துக்கு போனாரு. அதையும் அவருக்கு விரும்பி போல, யாரோ ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு, எங்க குரு பேசுறாரு வாங்க போலாம். ஒரே ஒரு வாட்டி தான். நான் அதெல்லாம் வரமாட்டேன், எனக்கு 5-6 கடை இருக்கு, நான் சண்டேவும் கடை திறந்து எனக்கு வியாபாரம் ஆகும். ஏன்னா இந்த வியாபாரம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் இல்லையா. சில வியாபாரம் இந்த டீ கடை பார்த்தா 24 மணி நேரம் திறந்துவே ஆள் வருவாங்க. அந்த மாதிரி இல்ல ஒரு வாட்டி வான்னு எனக்காக வான்னு போயிட்டாரு. ஒரே ஒரு சத்சங்கம், 34 வயசு, எதுவுமே படிக்கல, எது தெரியாது, இது மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, போகணுமணி கிடையாது, ஒன்னும் இல்ல. ஏதோ ஃப்ரெண்டு கூப்பிட்டா தெரிஞ்சவன், அவ்வளவுதான். அங்க குரு சொன்னாரு தத்துவமசி, அது எடுத்துக்கிட்டாரு இவரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு அது நீங்க அபரோக்ஷ அனுபூதி வர்றதுக்குன்னா சும்மா சொல்லுவாரு அவருடைய டாக்ஸ்ல. ஒரு 2 வருஷம் 2 வருஷத்திலேயே வந்துச்சா? அது கூட ஆக்சுவலி அது ஒரு சரியான ஒரு கருத்து இல்லை. என்னன்னா உடியா பாபா அவருடைய குரு பேரு, பெரிய மகாத்மா. இவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, அப்படின்னா அந்த கேட்கும் போது பரிபக்குவமா இருக்காரு. வியாபாரம் வெளியில பீடி வியாபாரம், பான் கடை வச்சிருந்தா கூட உள்ள அந்த ஜீவன் பக்குவமா ரெடியா இருக்கான் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு. அவருடைய இது என்னன்னா, குரு சொன்னார் இல்லையா தத்துவமசனி, அதுக்கப்புறம் என்ன விசாரணை பண்றதுக்கு? எதுக்கு புஸ்தகம், எதுக்கு புஸ்தகம், எதுக்கு விசாரணைன்றார்? குரு சொல்லிட்டார், அவ்வளவுதான்.
அப்படி அந்த குரு சொன்னார் அன்னைக்கு நான் பிரம்மன் என்று சொன்னார்ல, அதே சேதனில் இருந்தாரு. வயசு சரீரம் முடியாத வரைக்கும் அந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஞானியா இருந்தார், ஜீவனுக்தர் புருஷனா இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வருது, அங்கங்க தெரியுது, ஈவன் ஃபாரினர்ஸ் வர தொடங்கிட்டாங்க. அப்படி எல்லாம் சில பாட்டு மக்கள் ஏதாவது விஷயம் பத்தி கேட்டா அதெல்லாம் இந்த கடையில விற்க மாட்டாங்க போங்கன்னு சொல்லுவாரு. பிரம்மன் பத்தி தவிர நீங்க ராங் அட்ரஸுக்கு வந்துட்டீங்க. எங்க இது கேட்கணும் அது கேட்கணும். பீடி கடைக்கு தயிர் கொடுங்கன்னா பீடி வாங்கறதுக்கு உங்களுக்கு பேசாம பீடி குடிச்சு அனுப்பிச்சுடுவாரு. யாராவது உலகம், அப்புறம் லோகம், பாலிடிக்ஸ், நல்லது கெட்டது, தர்மம், இது விஷயங்கள் எல்லாம் ஏதாவது பேசிட்டா ரிலிஜியஸ் அதெல்லாம் இங்க விற்க மாட்டாங்க போங்க. யூ டாக் அபவுட் த ட்ரூத் ஒன்லி. அவ்வளவு அந்த சத்தியத்துல நிக்கிறாரு. செய்யற தொழிலுக்கு வச்சா சம்பந்தம் இல்லை, வயசுக்கு சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி பகவான் ரமணரும் அவர் அப்புறம் டாக்ஸ் ஆஃப் ரமண அவர் பேச்சுல என்னவோ இருக்க விசாரம் பண்றதுக்கு இருக்கிறது ஒரே வஸ்துதான். என்னதான் விசாரம் பண்ண போறோம்? எதுக்கு விசாரம் பண்ணணும்? எதுக்கு பலது எல்லாம் படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்க 2 பேர் மகாத்மா. இப்போ இந்த பிற்கால கொஞ்சம் காலம் முன்னாடி இருக்கிறவங்க, நம்ம ஏதோ அங்க எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லிட்டு நம்ம கேட்டாரு. அப்ப அவங்க அடைய முடிஞ்ச நமக்கும் அந்த நிலை அடைய முடியும். அட்லீஸ்ட் பை பிரயத்தனம். அனே கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாவே சமயம் எடுத்துக்கிட்டோமே. ஆனா ஸ்ரத்தா எப்படி இருக்கு பாத்தீங்களா? கன்வீனியன்ஸ், கமிட்மெண்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் எது பத்தி பேசணும் அப்படின்னு தமிழர். தேசிக பூர்வகம். அப்போ இந்த சம்சாரம் అనేది இருந்தா கூட உனக்கு அது துக்கமா கஷ்டமா தோணாது அப்படின்னு பிரயோஜனம் சொல்லி, பரம பிரயோஜனம் உபசம்ஹாரம். த லாஸ்ட் ஸ்லோக 65 இந்த பிரகரணத்துல அதுக்கு பேர் உபசம்ஹாரம். நவ் இஸ் கன்க்ளூடிங். இப்போ மேல பேசின 2 பிரயோஜனங்கள் எடுத்துக்கிட்டும் திரும்பி இதுலயும் பலஸ்ருதி, இதுதான் முக்கியமா. அதென்ன பலஸ்ருதி 2 பரோட்சம் அபரோக்ஷம் பத்தி தனியா சொல்லிருக்கு. நவ் தி அல்டிமேட் ஃபைனல் வாட் இஸ் த ஜீவன் முக்தி, ஞானம் அடைஞ்சோம்னு என்ன அப்படின்னா அந்த பலஸ்ருதி இந்த 65வது ஸ்லோகத்துல சொல்றாரு. இந்த ஆயத்துல கடைசி ஸ்லோகம். இது அந்த ஸ்லோகங்கள் மாதிரி இப்படி படிக்க முடியாது. இது ப்ரோஸ் ஆர்டர்ல தான் சொல்லணும். ஏன்னா இதோடைய அக்ஷரங்கள் எழுத்து டிஃபரெண்டா இருக்கு. இத்தம் தத்வ விவேகம் விதாய விதிவன் மனஸ் சமாதாய விகலித சம்ஸ்ருதி பந்தஹ प्राप्नोति परं पदम् नरो न चिरात्. इत्थम अन्वयम வேற நரஹ. இங்க நரஹன்னா தி ஸ்டூடெண்ட். இதெல்லாம் யாரு கேட்டான், யாரு சாதனை பண்றான், யாரு ஜீவன் முக்தி அடையணும், மோட்சம் அடையணும் அப்படின்னு தீவிரமான ஒரு டிசைரோட நரக அந்த மனிதன், அந்த ஸ்டூடெண்ட். நாட் எவ்ரிபடி நரக இல்ல. யாரு இப்ப இந்த சாப்டர் படிச்சது இது ஒன்னே நல்லா திரும்பி 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 சிரம பண்ணி மரணம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி இன்னும் ஒரு அத்தியாயம் போதும். சத்தியத்தினை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வேடிக்கையா சொல்லுவாங்க. ஒரு குரு கிட்ட சிஷ்யனு கேட்டாரு, சுவாமி எவ்வளவு நேரம் ஆகும் இந்த ஆத்மனை உணர்றதுக்கு? ஏன்னா கொஞ்சம் ஸ்லோகங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் ஹஸ்தா மலகவத்தன்னு இல்லையா?
சனித்யோபலப்தே ஸ்வரூபோஹமாத்மா. அப்போ ஒரு குரு எவ்வளவு எவ்வளவு கேட்கறது. ஓகே, கொஞ்ச நேரம் குரு பேச ஒரு 3/4 மணி நேரம் பேசினாரு, இல்ல 1 மணி நேரம் சத்சங்கம் பேசினாருன்னா 1 hour அவ்வளவுதானா? நாங்க 2 வருஷமா கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு வருஷம் வரப்போறது தெரியல. 1 மணி நேரம். இஸ் இட் சோ ஈஸி? அவ்வளவு போதுமா? இஸ் இட் நாட் வெரி ஷார்ட்? இல்லப்பா, அதுல 59 செகண்ட் ஜாஸ்தி என்றாரு. 59 செகண்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா அதுல. அப்படின்னா ஒரே செகண்ட் தான். எல்லா உபாதிகள் நீ வச்சுட்டு அதுதான் இதுதான் அதோய் சொன்னார்ல ரமணர். அதான் இத பகவான். ஆமா, இதாதி எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால்தான் ஹஸ்தாமலக்கு வந்து கையில இருக்க நெல்லிக்கண்ணு மாதிரி, மூக்கு மேல இருக்க கண்ணாடி அங்க இருக்கு பாருங்க. இருக்கு. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? செகண்ட். சோ நரக இந்த அத்தியாயத்தை படிச்சு ஸ்டூடெண்ட் இத்தம் இந்த விதமா, அது முக்கியம். இன் திஸ் மேனர், இந்த விதமா தத்துவ விவேகம், சத்து பத்தி டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் த ட்ரூத். இந்த அத்தியாயத்துக்கு பேரே இதுதான். இங்க வந்து ஆச்சாரியர் 2 அர்த்தம் மனசுல வச்சுக்கிட்டு தத்விவேகம் அப்படின்னு பேசுறாரு. ஒன்னு என்னன்னா, இந்த தத்துவ விவேகத்தினை படிக்கிறதே தத்துவ விவேகத்தினை உணர்றதே. So reading it, listening itself is knowing. அதே பரம பிரயோஜனம். So தத்துவ விவேகம் அந்த டிஸ்கிரிமினேஷன் அபவுட் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிச்சோம். விதாய விதிவத் விதாய ப்ராப்பர் டெக்னிக் மூலமா சரியான வகையில ஸ்டெப் பை ஸ்டெப் கிரமமா சாஸ்திரபத்தமா விதாய மீன்ஸ் அந்த விதமா அவனு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சிரவணம் மனனம், சிரவணம் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், மனனம் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நிதித்தியாசனம் என்னன்னா அதையும் அப்படி சொன்ன மாதிரி சொன்னபடி. ஓகே, அதுக்கு பேரு விதாயா மீன்ஸ் as it is he carries that. அந்த சாதனத்தை தொடர்ந்து அவனு செஞ்சான் விதிவர் வித் a proper technique. ஓகே, அப்போ அவனுக்கு முதல் என்ன இல்ல, இந்த சாதனை எப்படி பண்ணணும் இல்ல பண்ற ஆரம்பிச்சப்போ முதல்ல என்ன நடக்கும்னா மனசமாதாய. ஆக்சுவலி இந்த கிராமட்டிக்கல் பார்த்தா மனசனை சாந்தப்படுத்தினதுக்கு அப்புறம், மனசனை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம், having controlled the mind, having made the mind peaceful and ready to grasp it. So விதிவத் மனசன் எப்படி ஒரு வடிக்கு சஜாதீய விருத்தி பிரவாகத்துல கொண்டு வந்து நிதித்தியாசனம் சொன்ன மாதிரி மனசன் அப்படி சமாதாய, மனசன் சமாதானம் படுத்துறது. சமயக் ஆதானம் சமாதானம். ஆதானம் ஒரு மனசு வந்து இங்க எங்கேயுமே எது விஷயம் பத்தியும் சிந்தனை முக்கியத்துவம் கவலை எதுவுமே இருக்காது அந்த மனசுக்கு. மனசு இருக்கு, ஆனா சம்மத்தா இருக்கு மனசு. ஸ்வீட் மைண்ட். சில வாட்டி
நாட் பை அவுட்டர் appearance, பட் சொல்லுவோம் யூ ஆர் சோ ஸ்வீட். எதுக்கு ஸ்வீட்டும் கொடுக்கல, பட் ஏதோ பேசிட்டாங்க. அவங்க ரொம்ப அழகா ஸ்வீட் அதையும் இல்ல, பட் என்னமோ ஸ்வீட், யூ ஆர் சோ ஸ்வீட். மனசு the way you expressed. அப்போ மனசு சமாதாய விதிவத் பாருங்க. இத்தனை முதல் லைன் ஃபுல்லாவே எப்படி பண்ணணுமோ அந்த விதத்துல சொன்ன மாதிரி அப்படி பண்ண அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மனசு சமாதானதுக்கு அப்புறம், அதனாலதான் சாதன சதுஷ்டய சம்பத்துல சமாதானம் அப்படின்றது ஒரு பிராக்டிஸ். சமாதானம் எனக்கு பிரச்சனைக்கு சமாதானம் கிடைச்சது அப்படி இல்லை. சமாதானம் இன்னொரு ஜெனரல் அர்த்தம் ஆன்சர். டவுட் பிரச்சனைக்கு ஒரு சமாதானம் கிடைச்சது, தீர்வு தமிழ்ல சொல்லுவோம். பட் சமாதானம் ஆன்சர் அர்த்தம். அங்க அப்படி இல்லை, எனக்கு பிரச்சனை இல்ல, மனசுக்கு இப்போ ஒரு சந்தேகம் இல்ல, சந்தேக ரகிதமா மனசு இருக்கு, நிச்சலமா இருக்கு. நவ் இட் இஸ் வெரி வெரி கோஆபரேட்டிவ், அவைலபிள், குறுக்கு வருதில்ல, அது ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஹையர் மைண்ட் புத்தி சூக்ஷ்மமா இருக்கு, அதுலயே உட்காரும். அதுல உட்காந்து அந்த சிந்தனை பண்ணி உணரும். மனசமாதாய பண்ணதுக்கு அப்புறம் வர பிரயோஜனம் தான் லாஸ்ட் லைன்ல இந்த நரக என்னாகும், விகலித்த சம்ஸ்ருதி பந்தஹ. விகலித்த மீன்ஸ் லிபரேட்டட், ஃப்ரீட் ஃப்ரம், விடுதலை. ஓகே, கலிதம் பாகவத மகாபுராணத்துல நிகம கல்பதோர் கலிதம், கலிதம் உழுகிறது அர்த்தம். கலிதம் ஃப்ரீட் ஃப்ரம், பழுத்த பழமான அந்த பாகவத்தவன அமிர்தமான பழத்துல அந்த அமிர்தம் கதா அமிர்தம் ஒழுகுறதாமா, நீ காதுனால குடி என்றார் சுகர். அப்படின்னு இட் இஸ் ரிலீஸ்ட். இங்க அப்படி விசேஷேன கலிதம் விகலிதம், விகலிதம் விசேஷம் no more any kind of bondage, all the limitations, உபாதிகள் எல்லாமே, சரீர உபாதி, இந்திரியம், மனசு, புத்தி, எவ்ரிதிங். வெளி பிரபஞ்சம் காலி, அது இல்லவே இல்லை. இதே இல்லைன்னு அது எங்க இருக்கு? விகலித. அப்புறம் அவங்க மனசு இவங்க மனசு, என்ன மனசு சுத்தமா தான் இருக்கு, அவங்க மனசு இன்னும் மாறல, அதனால அவங்க தொந்தரப்படுத்தாங்க இல்ல. அதுல மனசே இல்லன்னும் போது இன்னும் அவங்க மனசு என்னோட மனசு இத்தனை மனசு எங்க இருக்கு? மனசே இல்ல, என்ன இருக்கு? சத்துதான் இருக்கு. இருக்கிற மாதிரி தெரியுது, இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா சத்தியம் இல்லை. விகலித்த எந்த விகலித்தம்? சம்ஸ்ருதி பந்தஹா. சம்ஸ்ருதி என்ன? இந்த சம்சார பந்தம். சம்சாரம் என்ன? the cycle of birth and death. நமக்கு அதையும் பாத்துக்கணுமே. இங்க ஞானம் இங்க வரணும், வந்தாச்சுன்னா இங்க ஜீவன் முக்தன்னு சொல்றோம். அப்புறம் இன்னொரு தேகம் கிடையாது, இன்னொரு ஜன்மம் எடுத்துட்டு திரும்பி கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பேர் தான் விகலித்த சம்ஸ்ருதி பந்தன்னா. நிறைய நடந்துட்டே இருக்கிற இந்த ஜனன மரண சக்கரம் சொல்றோம், அதுல விடுதலை, ஃப்ரீ ஃப்ரம் தி சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத். அதானே பரம பிரயோஜனம். பரம பிரயோஜனம் அதுதான். அதனாலதான் அதுக்கு ஆச்சாரியர் வந்தாரு, அதுக்கு பேர் தான் பரமபதம். நான் முன்னாடியே நான் பரம பிரயோஜனம் சொல்லிட்டேன். பரமபதம் உடனே டைரக்டா சொன்ன, ஓ வைகுண்டத்துக்கு போவோம், அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்கு எதிர்பார்க்கணும். நிறைய வாட்டி பரமபதம் எல்லாம் போயிட்டு வந்தேன், ஆனா பயமாவே இருக்க. என்னோட போட்டோ அங்க விழுந்துச்சா இல்லையா? நான் போனேன் இல்ல, அந்த வாசல்ல பரமபத வாசல்ல போயிட்டு வந்தேன். அங்கெல்லாம் ஸ்கேன் பண்றாரு பகவான், என்னோட போட்டோ விழுந்துச்சு இல்லையோ. நான் போறதுக்கு கூட முன்னாடி இன்னொருத்தர் வேகமா வந்துட்டான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா.
பரமபதம்னா பரம பிரயோஜனம். வாட் இங்க புரிஞ்சு போச்சு, எனக்கு ஜென்மமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, மனசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நான் மட்டும் நித்திய ஸ்வரூபமா, நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமா இருக்கேன், அப்படி இருக்கேன். அதான் என்னோட சொல்லுங்க. அதுக்கப்புறம் மனசாவது போறதாவது, அப்புறம் சட்டில் பாடி சூழ்ச்சி தெரிஞ்சு எல்லாமே போயிடும். இப்போதைக்கு அது எல்லாமே சொல்லி கொடுக்குறோம், பாட்டம் சொல்லி கொடுத்துட்டு நல்லாவே குழப்புறோம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, திரும்பி திரும்பி தத்துவ போதனை கொண்டு வரும். இத்தனை சொல்லி இப்ப அடுத்த அத்தியாயத்துல நிறைய பார்க்க போறோம். என்ன படிச்சானு, என்ன கேட்டானு, வாட் இஸ் த பர்பஸ் என்னன்னா, ஹோல்ட் ஆன் டு த ரியாலிட்டி. சத்தியത്തിന് பிடிச்சிரு, அந்த சத்தியத்துல நிக்கிறதுக்கு உனக்கு பல 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 விதமா இத்தனை ஸ்லோகங்கள், இத்தனை அத்தியாயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. யாருக்கு எங்க எது பிடிக்குமோ, யாருக்கு எது என்ன புரியுமோ, யாருக்கு எங்க கிளிக் ஆகுமோ. சுவாமிஜி சார் கிளிக் அப்படின்னு வர ஒரே சத்சங்கத்துல ஆயிடுச்சு இல்ல அவருக்கு. இது ஒரு சத்சங்க ஆச்சரியம். பரமபதம் பிராப்னோதி, பிராப்னோதி அட்டைன்ஸ் சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாட் இன் டிஸ்டன்ஸ், நாட் இன் டைம், நாட் இன் பிளேஸ், தேச கால வஸ்துதா இல்லை. பிராப்னோத்தன்னு நான் அடைவேனா சார், எந்த இடத்துல சார்? கைலாசமா? எந்த ஊர்ல? எந்த மரத்து கீழே? பிளேஸ் நோ. Then I have to travel for long distance. காலம் நோ. தேசமும் கிடையாது, காலமும் கிடையாது. வஸ்து, வஸ்துன்னா ஏதாவது தனியா அது அப்படி கிளம்பி வந்துட்டு அப்புறம் என்ன கை பிடிச்சிக்கிட்டு என்ன கொண்டு போய் நீ நான் வந்துடவா, இந்த ஜோதி போய் அந்த ஜோதியில மிக்ஸ் ஆகும், எது ஆகுமா? ஒண்ணு இல்லை. நோ ஆப்ஜெக்ட் வைஸ், நோ டைம் வைஸ், நோ ஸ்பேஸ் வைஸ், தேச கால வஸ்து ரஹிதம். ஏன்? நித்திய நிரந்தரமா இப்பவே இருக்கிறது. இந்த ஸ்பேஸுக்கு இந்த ஸ்பேஸுக்கு அதுல என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த கொஞ்சம் இந்த திக் வால் விட உள்ளே ஸ்பேஸ் இருக்கு, அதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு. என்ன ஒரு மண்ணு கணம் செல்லு ஆக்குபைங் சம், அதையும் ஸ்பேஸ் தானே. அங்கேயும் ஸ்பேஸ் இருக்கு, உள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு, வெளியிலயும் ஸ்பேஸ் இருக்கு. இப்ப இது உடைச்சான்னா உடைக்கலன்னு இந்த ஸ்பேஸுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்புறம் இது உடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ் எல்லாருக்கும் டாட்டா பை பை, நான் என்ன கூட அங்க போய் சேர போறேன் அப்படின்னு சொல்லுமா? சொல்லணுமா? அவ்வளவுதான். அதனால அதுக்கப்புறம் டைம் ஆப்னோத்தின்னு சொன்னா என்ன, இந்த சமஸ்கிருதம் வார்த்தை அட்டைன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்றோம். இந்த போஸ்ட்போன் பண்றது இருக்கக்கூடாது. சரி இப்ப புரியல, பரவாயில்ல, திரும்பி பண்ணும். என்ன சொன்ன சாதனா தபஸ்து என்னன்னா, இங்க இருக்கிற தடங்கள் ஏதாவது இருந்து அதெல்லாம் நீக்கிறதுக்கு தவிர அடையறதுக்கு ஒரு சாதனம் கிடையாது. ரமண பகவான் கூட இருக்கிற அடியார்கள் எல்லாம் குஞ்சுசுவாமி மலையாளம் தெரிஞ்சவர், சின்ன வயசுலயே பகவான்கிட்ட வந்த ரொம்ப முன்னாடி வந்தவர். பிற்காலத்துல அவரு பகவான் மாதிரி வாழ்ந்து போயிட்டாங்க. லோகத்துக்கு தெரியாது, லோகத்துக்கு எல்லாரும் தெரியணும்னு அவசியம் இல்லை. சொன்னோம் இல்லையா, ஒருத்தனை பத்தி ஈஸ்வரனுடைய இச்சை இருந்தா அது விபூதி தெரியும், தெரியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால தெரிஞ்சதுனால அது ஒரு பெருச சிறந்ததுன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேரு பகவான் ரமணர்கிட்ட பாட்டம் வரும்போது, சுவாமி இந்த சமீபத்துல வேற யாராவது சித்தர்கள் இருக்காங்களோ, என்னன்னா சாப்பிடாம இருக்கான். திருவண்ணாமலை சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி பிரதட்சணம் போகும்போது முன்னாடி போறவங்க யாரோ நிறைய பேர் வருவாங்க. அங்க ஒரு ஆள் இருக்காராம், ஒரு சுவாமி 3 வருஷமா சாப்பிடுறது இல்ல, இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது நமக்கு ஒரு அற்புதம் பார்க்கணும். அங்க 3 வருஷம் சாப்பிடுன்னு அவர் உண்மையான சுவாமி. தினந்தோறும் எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பிட்டா ரமண மகரிஷி பகவான் சுவாமி இல்ல. அத ரொம்ப சர்வசாதாரணமா இருந்த மனுஷனே புரிய மாட்டேங்குது.
சிலவாட்டி இப்படி இருந்தாலும் சொல்ல சில பேர் சிஷ்யனுக்கு புரியறதுக்கு ஓகே நிறைய கதைகள் இருக்கு. யோக வாசிஷ்டத்துல சூடால சிக்கித்வஜ ராஜா கதை வரும். பாரியக்கு 2 பேரும் சத்சங்கம் சிரவணம் பண்றாங்க. சூடாலுக்கு ஆத்ம ஞானம் வந்துச்சு ரொம்ப தேஜஸோட ஆனந்தமா ஒரு தனியா தெரியறான். இந்த ராஜா 2 பேருக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு ஒரு அளவுக்கு. ராஜா இது தினந்தோறும் நான் எனக்கு வயசு ஆயிட்டே இருக்கு, இன்னும் ரொம்ப ரொம்ப வயசானவன மாதிரி தெரியுது. ஆனா சூடால அவங்க எவ்வளவு வர மாதிரி இருக்கு, என்ன ரகசியம், இப்படியெல்லாம் ஒரு பெரிய கதை இருக்கு அதுல யோக வாசிஷ்டத்துல. சோ மச் டைலாக். அதுல என்னன்னா இவர் அடிக்கடிக்கு சொல்லுவாரு, இதெல்லாம் விட்டுட்டு போகணும், காட்டுக்கு போகணும், ஏகாந்தமா இருந்து சிந்தனை பண்ணணும், தபசு பண்ணணும், அப்பதானே இதெல்லாம் சொன்னா. இந்த ரகசியம் கேட்டாரு, என்ன ரகசியம், நீ இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, தேஜஸோட இருக்கு, ஆனந்தமா இருக்கு, ஒரு கவலை இல்லை, அந்த ஆனந்தத்தினால பாருங்க எவனம் வந்த மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்லை, நம்ம எல்லாம் சத்சங்கத்துல சிரவணம் பண்ணதெல்லாம் நான் ராத்திரி சமயத்துல அப்பப்போ உட்கார்ந்துட்டு சிந்தனம் பண்ணி மனனம் பண்ணி நான் அப்படியே அதுல போய் ஆழமா விசாரம் பண்ணி பார்த்தேன். அந்த சத்துவஸ்து என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஞானம் வந்துச்சு சூடாலைக்கு. எந்த ஹஸ்பண்டாவது ஒத்துக்குவாங்களா பொதுவா? as it is. என்ன வைஃப் இஸ் ஆல்வேஸ் யூஸ்லெஸ். ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வைஃப் கூட ஹஸ்பண்ட் ஒத்துக்கணும்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் இந்த மாதிரி விஷயத்துல ஆக்சுவலி இது சொல்லி புரிய வைக்கிறது கிடையாது. அப்புறம் சொன்ன சூடால நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொன்னாலும் கேக்குறாரு. அதனால சொல்லிட்டேன், இது முதல்ல சொல்லல, சிரிச்சுட்டு பயிற்சவன் இதோ நான் சொன்னேன், நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன நினைக்கிற, இந்த எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பெரிய பெரிய யோகிகள் தபஸ் இப்படி எல்லாம் என்ன கதையில பாக்குறோம் இல்லையா? அப்படி இருக்கிறது என்ன சட்டுன்னு உனக்கு கிடைச்சது, நீ அடைஞ்சான்னு சொல்ற, அதெல்லாம் சும்மா நீ டெல்யூஷன்ல இருக்கன்ற அந்த அம்மானு போயிட்டு என்ன பேச முடியும்? இப்படிதான் சில வாட்டி மகாத்மால கிட்ட போய் நம்ம அப்படி தப்பா பேசுவோம். அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது நமக்கு முடியாது. புரியல வாய் மூடி இருக்க வேண்டியது தானே, அதையும் செய்ய மாட்டோம். கடைசியில வேற இதுல பாப்பம் சொல்லிட்டு சூடால வேற வேற சாதனை பண்ணி வேணுமனே சில சித்திகள்னு அடிஞ்சாங்க அந்த அம்மா. வேணுமன் இல்ல, ஞானி சித்திகளே தேவையில்லை. இதை பத்தி ரொம்ப பேசக்கூடாது, பேசிட்டோம், எப்பாவது பேசுவோம் கொஞ்சம் சித்திகள். ஏன்னா அது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும், கேட்டாவே நமக்கு உடனே மனசு அதுல போகும். முக்கியமா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் அதெல்லாம் ஏதாவது சொல்லி கொடுத்த அவங்க எங்க படிச்சாவது கேட்பான். சில வாட்டி சட்டுன்னு ஸ்கூல்ல கேட்பான் என்ன கேட்ட சில பசங்க 10th 12th சார் ப்ளீஸ் டெல் மீ அபவுட் சக்ரா அண்ட் குண்டலினி. ஏன்னா நெட்ல எங்கெங்கோ பார்த்திருப்பான். இதெல்லாம் வேண்டாப்பா, சும்மா இந்த யோகா பண்ணு தினந்தரம், சுவாமி கும்பிடு சமத்தை பண்ணுவான். ஏதோ பண்ணிட்டு அப்புறம் டிஸ்டர்ப் ஆகி அப்புறம் அப்புறம் அது படிப்பு இல்லாம இது இல்லாம ஏன்னா டெக் பண்றதுக்கு இருக்காரு. இப்படி எல்லாம் அந்த மார்க்கத்துல வீரோடு இருக்கிற அந்த குரு கூட பக்கத்துல இருந்து நீ வேற எதுவுமே இல்லாம இந்த லௌகிகமான விஷயங்கள வச்சுட்டு நீ அதுக்குள்ள போயாச்சுன்னா அது காட்டுறதெல்லாம் அப்புறம் ஜப்பிடி வித்யா ஆயிடும். அது நீ உலகம் காட்டுறதுக்கு நீ வெளியில வருவே, நீ உருப்பட மாட்டே. அது கூட அது யாரெல்லாம் காட்டிட்டியோ அவங்க உருப்பட மாட்டான். அவங்களும் பிரமல இருப்பான், நீ பிரமல இருப்ப, டைம் வேஸ்ட் தான். சரி, சூடால இப்படி கொஞ்சம் என்ன பத்திக்காக பண்ணிட்டான். அந்த அம்மாக்கு ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு வேற மாதிரி வேஷம் மாத்திட்டு இவர் என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிட்டாரு காட்டுக்கு. நான் இப்போ காட்டுலதான் போய் கொஞ்சம் அப்படி தபஸ் பண்ணுவேன். அங்கிருந்தா ஏகாந்தமா இருக்கும். இப்ப பார்த்தா பேர்ட் சவுண்டே கேட்கும், அப்புறம் பயம் வரும். இப்படி நினைச்சுக்கிறோம். ரொம்ப நாள் இங்க இருக்கும்போது எங்காவது போலாம் நல்லா இருக்கு, ஏன்னா வீடு எப்போ இதே நினைக்கும். அங்க போனதுக்கு அப்புறம் அங்கேயும் பிரச்சனை இருக்கு, திரும்பி வருவோம். சரி, காட்டுல இருக்காரு, இவருக்கு எப்படியாவது கொஞ்சம் தெரிய வைக்கணும்னு சொல்லிதான்
யோக சித்தினால மாறுவேஷம் போட்டுட்டு அங்க முன்னாடி பிரத்யட்சமாயி வேற இன்னொரு பேர்ல இன்னொரு ரிஷி ரூபமா வந்து காற்றுல அப்படி நிக்கிறான் முன்னாடி, கீழே இல்ல, ஃப்ளோட்டிங் ஸ்டாண்டிங் இன் ஏர். பார்த்தாரு. நானு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் சொல்லி அத நான் என்னென்ன தபஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்றாங்களே, இப்படி இல்ல இந்த பவர்ஸ் பத்தி இப்படி இல்ல. முதல்ல இல்ல கிரானம் அடைகிறது என்ன, அது வாட்டி என்னமோ கேட்டு அங்க புரிய வைக்கிறான். ஏன்னா இன்டைரக்டா அப்படி வந்து டீச் பண்ணாத எடுத்துக்குவாரு. அதே ஒரு மனைவிய வீட்டுல பாரியா இருந்து ஞானம் அடைஞ்சான்னு சொன்னா எடுத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த கதை போகும். அப்படி கடைசியில் அவரும் தெரிஞ்சுக்கிறாரு என்னென்ன விஷயம் இந்த கதையில. பாருங்க, எங்க இருந்த நீ ராணியாவ இருந்த ராஜமாளிகள் இருக்கான் சொன்னது மனசுல வச்சுக்கிட்டு, மனசுல அங்கெங்க போக விடாம சமயம் இருக்கும் போதெல்லாம் உட்கார்ந்துட்டு சிந்தனம் பண்ணிட்டான், அடிஞ்சிட்டான். எவ்வளவு நாள் எங்கெங்க போகணும், எங்க சுத்தணும், எவ்வளவு நாள் கேட்டது புரிஞ்சுக்கிறதே நம்ம. சோ பிராப்னோதிக்கு இவ்வளவு பேசிட்டோம் நாம. நசிராத் சீக்கிரமே. சிரமன்னா சிரஞ்சு லாங் டைம். நசிராத் ரொம்ப நாள் ஒண்ணு ஆக போல, சீக்கிரமாவே சட்சன அவனை வந்து இந்த பரமபதத்தினை ஞானத்தினை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி ஸ்லோகத்துல பலஸ்ருதி சொல்லி ஆச்சாரியர் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். நான் ஒரு 5-10 நிமிஷம் இந்த முதல் அத்தியாயத்துடைய சம்மரி கொடுத்துட்டு அப்புறம் 2வது அத்தியாயத்துக்குள்ள நுழையிறோம். இந்த முதல் அத்தியாயம் முதல் ஒரு விதமா பிரிச்சு சொல்றேன், அதுக்கப்புறம் இன்னொரு விதமா கொஞ்சம் சீக்கிரம் ஜஸ்ட் என்ன ஆயிடுச்சு இந்த 65 ஸ்லோகத்துல. முக்கியமா பார்த்தா பிரிச்சு 5 ஹெட்டிங்ஸ்ல இந்த டாபிக் எல்லாமே நடந்துச்சு. 5 ஹெட்டிங் தலைப்பு 5. ஒன்னு வந்து முதல் இன்ட்ரடக்ஷன், அது நமஸ்காரம் வந்தனம் குருக்கு. அதுக்கப்புறம் அது 1-2 ஸ்லோகம், முதல் 2 ஸ்லோகத்திலேயே குரு வந்தனம், அதுக்கப்புறம் குருவோடைய முக்கியத்துவம், குரு என்ன பண்ணுவார், அந்த பிரயோஜனம் சொல்லி அனுபந்த சதுஷ்டயம் சொல்லப்பட்டிருக்கு 2வது ஸ்லோகத்துல. அனுபந்த சதுஷ்டயம் என்ன, விஷயம், அதிகாரி, இந்த விஷயம் ஆல்ரெடி பேசிருக்கோம். 4 விஷயம் டாபிக், who is eligible அதிகாரி, அப்புறம் பிரயோஜனம், இந்த அதிகாரிக்கு இந்த சப்ஜெக்டுக்கு என்ன சம்பந்தம், 4 சேர்ந்து சொல்றது பேரு அனுபந்த சதுஷ்டயம். பொதுவா ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் போது அங்கே அதுல இன்ட்ரடக்ஷன் மாதிரி அதுல முடியும். இவர் ஒரே லைன்ல சொல்லிட்டாரு அது ஒரு ஸ்லோகத்துல. சோ அந்த மாதிரி முதல் விஷயம் இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் 2வது வந்து வேதாந்தத்துடைய சாரம். வேதாந்தத்துடைய மொத்தம் சாரமாவே 3ல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டாரு. 3ல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் the essence of the வேதாந்த. அதுக்கப்புறம் 3வது டாபிக் வந்து இந்த அஜ்ஞானத்துக்கு சம்சாரத்துக்கு என்ன காரணம், அஜ்ஞானம் சம்சாரம் இன்னொரு விதமா ஜனன மரண இந்த சக்கரத்துக்கு இந்த பிறக்கிறது சாகிறதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் அஜ்ஞானம் தான். பிறந்தோம்னாலும் சம்சாரத்துக்குள்ள வந்துட்டோம். என்ன சம்சாரத்துக்கு வந்தோம், பிறந்தோன்னு இறந்து போய் ஆகணும். இறந்து போய் ஆச்சுன்னா இந்த மனசு திரும்பி கிளம்பி இன்னொரு இடத்த போய் இன்னொரு சரீரம் எடுத்துக்கும். என்ன காரணம், 11ல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் இதே டாபிக். அப்படின்னு பல விதமா இன்சைட். 5 முக்கியமா நம்ம இது பண்றோம். அதுக்கு அடுத்தது மோட்சத்துக்கு மார்க்கம் என்ன, இதுல வந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன வழி, the solution means மோட்ச மார்க்கம். 31ல இருந்து 64 வரைக்கும் அதேதான் சொல்லப்பட்டிருக்கு. 31ல இருந்து 64. Now this in the last ஸ்லோகத்துல
உபசம்ஹாரம் ஆர் பலஸ்ருதி, அகைன் சிந்தசைசிங் அண்ட் கில்லிங் த பலம் என்னன்னு கடைசியில தெளிவா சொல்லிட்டார். 65. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஞாபகப்படுத்துறதுக்கு இன்னொரு விதமாவும் பிரிச்சு சொல்றோம் இந்த ஹோல் டாபிக் வந்து. ஸோ முதல் குருவந்தனம், அனுபந்த சதுஷ்டயம், அப்புறம் அவஸ்தாத்ரய சாட்சி, 3 அவஸ்தைகளையும் நம்முடைய அனுபவத்தினை, ஓகே, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அதுல 3 அவஸ்தைகளை விசாரம் பண்றதுனால நீ எப்படி நீ சத்திய நித்திய ஏக வஸ்துவோ அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமோ. ஓகே, அது என்னன்னா சம்வித் ஏகரூபா ந வித்யதே. இட் இஸ் எ கண்டினியூஸ் த்ரெட், அது கட் பண்ண முடியாது, கட் ஆகாது. சம்வித் ஏகரூபா ந வித்யதே அப்படின்னா 3 அவஸ்தைகளிலும் அது இப்பவே இருந்துட்டு இருக்கு. ஆனா அவஸ்தைகள் மாறிட்டு இருக்கு. நினைவு, கனவு, தூக்கம். இதுதான் முதல்ல விசாரணம் எடுத்து பேசினாரு. அந்த ஏகசத்து ரூபா எப்படின்னா அதுக்கு மாசாப்த யுக கல்பேஷன் ஒரு பெரிய டைம் ஸ்கேல கொடுத்தாரு. எப்பவுமே இப்போ நாளைக்கு நாளைக்கு நேற்றுக்கு நேற்றுக்கு அப்படிதான் இருக்கு. அப்புறம் மாசம், அப்புறம் சம்வத்சரம், யுகம், கல்பம், எத்தனை கல்பமான சார் இது மாறுமா? மாறாது. ஏக சம்விதா, ஏகரூப சம்விதா. சோ இந்த விஷயம் எல்லாம் 3ல இருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி அங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? சத்து சித், சத்து சித், எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ். இந்த சம்வித்துக்கு என்ன டு அட்ரிபியூட்? சத் அண்ட் சித். இன்னைக்கு தியானத்துல நம்ம அதான் பண்ணோம். அதுக்கப்புறம் 3வது கான்செப்டான ஆனந்தம் பத்தி 8ல இருந்து 10வது ஸ்லோகம். ஓகே, 8 ஆனந்தம், இந்த கான்சியஸ்னஸ், இந்த நான் అనేది ஆனந்த ஸ்வரூபமனே, ஒன்ஸ் ஓன் செல்ஃப் ஆனந்த ஸ்வரூபம். இதுக்கு புருஹதாரண்யக உபனிஷத்து உதாரணம் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஏ கார்கி, யாக்ஞவல்கரோட உபதேசம். அவங்களுக்கு பிரியம் ஆத்ம மேலனாலதான் எல்லாமே பிரியமா தோணுது. ஆத்மனஸ்து காமாய, எனக்கு பிரியமா இருக்கணும் என்னோட பையன் மேல, அதனாலதான் எனக்கு பிரியம். பையன் எப்படி இருந்தான்னு நீ பிரியமா இருங்க பார்க்கலாம். ஹஸ்பண்ட் எப்படி இருந்தான்னு பிரியமா இருங்க பார்க்கலாம். இருக்க மாட்டோம். அவர் எனக்கு, என்ன மனசுக்கு, என்ன சரீரத்துக்கு, ஆக்சுவலா மனசு சரீரம் இல்ல, எனக்கு అనేది இருக்க பாத்தீங்களா, அதுக்கு அதனால எனக்கு அப்போ நான் தான் முக்கியம். அப்ப என்ன மேல எனக்கு பிரேம, இது யாராவது அன்பாக படகி அப்படி எல்லாம் இருந்தா அவங்கள மேல பிரேம, அன்பு. அதனால சத்தியம் என்ன? ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதே. இது பார்த்தோம் ஆனந்தத்துக்கு. அப்படி சொல்லும் போது 11வது ஸ்லோகத்துல அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு, அபானே நான் பரமம் பிரேம. இது அது அப்படி இருந்துச்சுன்னா நானே வெளி உலகம் விஷயங்கள மேல வியாமோகப்படுறேன் நான் கேள்வி எழுப்பிட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? உன்ன மேல உனக்கு பிரேமா, இது எல்லா இடத்துல. அப்படி இருக்கும்போது ஏன் நான் வெளியில போறேன்? அந்த இந்திரியங்களே வெளியே போறது, வெளியிலதான் விரும்புறது. அப்ப வெளியில விரும்புறது அதுதான். அப்ப அதுதான் சத்தியம். இது சத்தியம் எப்படி ஆகும்? அப்ப பிரேமம் இங்க இருக்குன்னு சொல்றீங்க. கான்ட்ரடிக்ஷன், கேள்வி. அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு காரணம் பிரதிபந்தம், ஆப்ஸ்டிக்கல் இருக்கப்பா ஒன்னு நடுல. இது தெரியாம செய்யறதுக்கானே கிளாஸ் ரூம்ல படிக்கிற குழந்தைகள் நடுல என்னோட பையனும் உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தா எனக்கு கேட்காதுன்னு ஒரு உதாரணம் எடுத்து சொன்னாரு. தடஸ்த லட்சணம், ஓகே, அண்ட் ஸ்வரூப லட்சணம். So there is a block, there is obstacle, something என்னமோ இருக்கு. அதுதான் உனக்கு இது தெரியாம செய்யறது தவிர அந்த இருப்புல ஒன்னும் இல்லாத காலம் இல்ல. அது எப்பவுமே சத்தியமா தான் இருக்கு. உனக்கு தெரியலன்னு அது வேற விஷயம். உனக்கு தெரியல. அப்போ அந்த அப்ஜெக்ஷன் இது பண்ணிட்டு அடுத்த அஜ்ஞானம் அதுக்கு காரணம் 13-14 ஸ்லோகத்திலும் இந்த அஜ்ஞானம் ஆப்ஸ்டிகல்ஸ் அதோட விஷயம் சொல்லி, அப்புறம் 15வது ஸ்லோகத்திலும் இந்த அவித்யக்கு 2 ரூபங்கள் இருக்குன்னு சொன்னாரு. அவித்யக்கு 2 ரூபம். ஓகே, அதுக்கப்புறம்
பிரம்மா ஈஸ்வர, பிரம்மா அண்ட் ஜீவா, இது ரெண்டு தான் கான்செப்ட். ஜீவ ஈஸ்வரனுடைய டெபினேஷன் கொடுத்தாங்க. பிரம்மா பிளஸ் மாயா இஸ் ஈக்வல் டு ஈஸ்வர. பிரம்மனா கான்சியஸ்னஸ், பிரம்மா பிளஸ் பிரகிருதி இஸ் கால்டு ஜீவா. ஓகே, லோயர் லெவல் ஆஃப் மாயா அண்ட் ஹையர் லெவல் ஆஃப் மாயாக்கு மாயான்னு தான் கூப்பிடுறோம். ஸோ ரெண்டு விதமா அந்த பிரகிருத்தினி பத்தி மாயனை பத்தி சொல்லி அங்கதான் ஜீவ ஈஸ்வர டிஃபரன்ஸ் வருது. இது காரணத்தினாலதான், இந்த அஜ்ஞானத்து காரணத்தினால காசல் பாடி, காரண சரீரமும் அப்புறம் சூக்ஷ்ம சரீரமும் தயாராயிடுச்சு. என்ன எங்கிருந்து தயாராயிடுச்சுன்னா, முதல் இந்த 3 குணங்கள் இருக்கு மாயாலும், அதுல தமோ குணத்து காரணமா பஞ்சபூதங்கள் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் ரஜோகுணம் காரணமா 5 கர்மேந்திரியங்கள் பிளஸ் பிராணங்கள், சத்துவகுணத்தினால அந்த கரணம் மனோபுத்தி சித்த அகங்காரம் பிளஸ் ஞானேந்திரியங்களும் இதுல நடக்கிறது. மொத்தத்திலும் இப்படிதான் இருக்கு. ஆனா இந்த ஜீவ ஈஸ்வர டிஃபரன்ஸ் எங்க ஏற்படுறதுன்னு சொன்னா, அதுக்கு என்ன கொடுத்தோம்னா வெஷ்டி இண்டிவிஜுவல், சமஷ்டி டோட்டல். இந்த ஜீவ வெஷ்டிக்கு பேரு ஜீவதா. ஆனா இவர் 3 லெவல்ல ஒர்க் பண்றான். விஸ்வ, தைஜசா, பிராக்னா. நனவுல இருக்கும் போதும் கனவுல இருக்கும் போதும் தூக்கத்துல இருக்கும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு பேர் கொடுத்தாங்க, விஸ்வ, தைஜச, பிராக்னா. இதே மாதிரி தான் ஈஸ்வரனுக்கு அதையும் டிஸ்ட்ராக்டட் ஒரு வருஷம் தான் சொல்லிட்டோமே ரிஃப்ளெக்ஷன். ஆனா அவர் சமஷ்டியா அப்படி இருக்காரு. அவருக்கு அப்ப 3 பேர் என்னன்னா விராட், ஹிரண்ய கர்ப்பா, அந்தர்யாமி. 3 வெஷ்டி ஜீவா, சமஷ்டி ஈஸ்வர. ரெண்டுத்துக்கு காரணம் பிரம்மந்தா. ரெண்டா டிவைட் ஆயிடுச்சுன்னா, இங்க பிரகிருதி மூலமா ஜீவனுக்கு அஜ்ஞானம், ஈஸ்வரனுக்கு மாயனால அஜ்ஞானம் சொல்லக்கூடாது. ஈஸ்வரனுக்கு அஜ்ஞானம் இல்ல, ஆனா டிராமா நாடகம் நடத்துறாரு, இவ்வளவு பெரிய விஷயம். பட் ரெண்டுத்துக்கு டாப் மோஸ்ட் மேல பார்த்தா பிரம்மன் ஏக ரூபா சம்வித் ந வித்யதே. அதுக்கப்புறம் இவ்வளவு சொல்லி 26, 27 ஸ்லோகங்கள்ல முக்கியமா இந்த தமோ குணத்தினாலதான் பஞ்ச மகாபூதங்கள், அதுக்கப்புறம் பல பல கிரியேஷன்ஸ் எல்லாம், விதவிதமான யோனிகள், ஜந்துகள், இதெல்லாம் வந்ததை பத்தி கிரியேஷன், டிஃபரெண்ட் கிராஸ் பாடிஸ் எல்லாம் ஸ்தூல சரீரங்கள். அப்புறம் 29, 31வது ஸ்லோகத்துல வரும்போது சத்கர்ம மூலமா புண்ணியம் பண்ணதுனால இவனுக்கு என்ன ஆகுமா, சத்கர்ம பரிபாக்காத்தே கருணாநிதி உத்ருதாக. ஓகே, சோ கருணாநிதி இல்ல, இது இந்த புத்தகம் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு கருணாநிதியான குரு வருவார். அதனால கருணாநிதி பேரு வச்சுட்டா அவங்க கருணாநிதி ஆக முடியாது. ஓகே, மீனாட்சின்னு பேரு வச்சிருக்கா, ஆனா பாப்பம் கண்ணே தெரியல. ஓகே, லக்ஷ்மி அனு பேரு வச்சுக்கிறான், ஆனா பிச்சைக்காரன ரோடு மேல உட்கார்ந்து இருக்கான். ஓகே, வேற என்ன அழகாவே இல்ல, இன்னும் வேற அழகியன்னு பேர் இருக்கும். பேர் இருக்கிறதுக்கு என்ன, பேர் இருக்கணும்னு அங்க அது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையா பேருக்கு தகுந்த மாதிரி இருந்த, நான் குழந்தைகிட்ட அப்ப சொல்லுவேன், உன்னோட பேருடைய அர்த்தம் என்னடா தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்க அம்மான்னு கேட்டு, உங்க அம்மா அப்பான்னு கேட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேருக்கு ஒரு நல்ல அர்த்தம் இருக்கும். உன்னோட பேருன்னா அது தெரிஞ்சுக்கணும். நீ தெரிஞ்சுக்கிட்டு அந்த குவாலிட்டி நீ கொஞ்சம் திங்க் பண்ணாவே அது உனக்குள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்படி உத்தேசத்தானே நல்ல பேரு வைக்கிறோம். அதனால குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க, ஏதோ பேரு வச்சு அது அர்த்தமில்லாத பேர்ல வைக்க கூடாது. பாதி அரை குறை அர்த்தமே இருக்கு. நல்லது வச்சதும் அப்புறம் கட் ஷார்ட் பண்ணக்கூடாது. SMS எல்ல போன்ல தான், பேர்ல எல்லாம் SMS வச்சு கூப்பிட கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் சுப்பிரமணியம்னா சுப்பிரமணியம், சுப்பு சுப்புன்னு கூப்பிட கூடாது. இந்த கருணாநிதி குரு அங்க ஒரு உதாரணம் எல்லாம் சொல்லிட்டு, ஒரு கிருமி ஜலத்துல அப்புறம் பாப்பம் போயிட்டு இருக்க, அவர் அதை எடுத்துட்டு அது எங்க போட்டாரு, ஒரு மரத்துக்கு கீழே. அது அப்பதான் படிச்சுக்க முடியும். திரும்பி கொண்டு போய் வெயில போட்ட, அதே இப்ப தெம்பு இல்லாம கஷ்டப்பட்டு உளுந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.
ஏதோ லைட் வெயிட்னால அது அங்க அப்படி இருக்கு. அது நம்ம மாதிரி உள்ள போயிடுவோம். ஆனா உள்ள போறோம், அதுக்கப்புறம் சப்போஸ் உயிர் போச்சுன்னு வச்சுக்கோங்க, வெளியே வரும். அதனால இந்த சவத்துக்கு இன்னும் நம்ம சரீரத்துக்கு என்ன வித்தியாசம் ஜலத்துல இருக்கும் போதுன்னு கேட்பான். ஜலத்துல சவம் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மேல வரும், சரீரம் உள்ளக்கு போகும். ஏன்னா நம்ம தப்பிச்சுக்கணும்னு எஃபர்ட் போடுறோமா, அந்த யுகோ அகங்காரம் இருந்தா முடிங்கி போயிடுவோமா, அகங்காரம் இல்ல அந்த சரீரத்துல, அதனால இட்ஸ் ஃப்ளோட்டிங் லைட் ஆயிடுச்சு அது. முன்ன அகங்காரம் விட்டியாச்சுன்னு இந்த சம்சார சமுத்திரத்துல நீ முழுங்க மாட்ட. நீ பிடிச்சிருந்த அகங்காரத்தோட இழுக்கும், இன்னும் போயிடுவேன், உள்ளக்கு போயிடுவேன். தெரியல புதுமா. சரி, அதுக்கு ஆச்சாரியருடைய உபதேசம், ஆச்சாரிய உபதேசம் தத்துவ தர்சனம். இந்த ஆச்சாரியர் தத்துவ தர்சனம், தத்துவத்துல அவர் உணர்ந்து அதிலேயே இருக்கிறவர், அப்படிப்பட்ட அனுபூதிமான ஆச்சாரிய உபதேசத்தினால. அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், எப்படி விசாரம் பண்ணோம், ரெண்டு விதம், எய்தர் எல்ல தள்ளு ஆர் எல்ல கொள்ளு. அன்வயம் வெதிரேகாபியாம், இது பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்திலேயே சதுஸ்லோகி பாகவதத்துல பகவான் பிரம்மதேவனுக்கு நேர உபதேசம் பண்ணாரு. அது அப்புறம் அவர் நாரதருக்கு திரும்பி சொல்றார். அன்வய வெதிரேகாபியாம், இந்த சம்சாரம் மாயானது தெரியறதே, இருக்கே, கஷ்டப்படுத்துறதே. அப்ப அதுல இருந்து வெளியே வரணுமா, எல்லாத்தையும் சர்வம் ஒன்னா பார்க்க கத்துக்கோ. இல்லன்னா எதுவுமே இல்ல, இதெல்லாம் போய்ன்னு சொல்லிட்டு உன்னோட உள்ளக்கு வந்துட்டு கம்மு உட்காந்துக்கோ, கது மூடிட்டு. இந்த உள்ளக்கு போய் ஆத்ம விசாரம் பண்றதுக்கு பேர் கம்முன்னு உள்ளக்கு போயிட்டு உள்ள நின்று சாப்பாடு போட்டு. அதுக்கப்புறம் அங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா சர்வம் பிரம்மமயம். இங்க பார்த்து அங்க பார்க்கலாம், அங்க பார்த்து இங்க பார்க்கலாம். வேற என்ன சொல்லணும், அடங்கி அடங்கி அடையலாம், அடைஞ்சு அடங்கலாம். பக்தி ஞானம் 2 சொல்லும் போது ஓகே. இந்த அங்க அப்போ என்ன உபதேசம், 43 48 வரைக்கும் தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம். அங்கத பாக தியாக லட்சணம். ஓகே, இந்த வார்த்தை சொல்லும் போது நீ ஜாகிரதை. துவம்னு சொன்னா உடனே பாடி நினைச்சுக்காத, நீ அது உன்னுடைய வேற எந்த டீடைல்ஸ் கொடுக்கவே கூடாதுங்க. உங்க பயோடேட்டா சொல்லவே கூடாது, ரெஸ்யூம் எல்லாம் எடுக்க கூடாது. அது உண்மையான நீ என்ன நினைச்சு. பாக தியாகம் சில லட்சார்த்தத்தின் எடுத்துக்கோ அண்ட் வாட்சார்த்தத்தின் விடு. அப்புறம் அது செய்யும் போதே 49 52வது ஸ்லோகம் வரைக்கும் மனநம் சிரவணம் என்ன, மனநம் என்ன, அப்புறம் நிதித்தியாசனம் அடுத்த இதுல ஸ்டார்ட் பண்றதுக்கு அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு டெபினேஷன் கொடுக்கறாங்க. சிரவணம்னா இதுதான் இது. அதுக்கப்புறம் டவுட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்றதுக்கு திரும்பி திரும்பி நீ சிந்தனம் பண்றது பேர் மனநம். அந்த இன்னும் அது 2 மனநம் டவுட்ஸ் இருந்துட்டே இருந்துச்சுன்னா திரும்பி சிரவணம் பண்ணும், திரும்பி சிந்தனம் பண்ணும். அது திரும்பி திரும்பி பண்றதுக்கு பேரு புனராவர்த்தி, பேரு நிதித்தியாசனம். சோ அதுக்கு மீனிங் கொடுத்தார். அதுக்கப்புறம் அதுலயே சமாதி 56ல இருந்து 60வது ஸ்லோகம் வரைக்கும். ஓகே, 53 55 வரைக்கும் சிரவண மன நிதித்தியாசனம். அதோட கன்க்ளூஷன் படம் சமாதி, இன்னும் சவிகல்ப நிர்விகல்ப சமாதின்னு விவரம் பண்ணி அது 2த்துடைய பிரயோஜனம் என்னன்னு சொல்லி, அப்புறம் 61 இருந்து 64வது ஸ்லோகம் வரைக்கும். அப்புறம் இந்த சமாதியோடைய பலம், அபியாசம்னால என்ன பலம்னா பாபம் கிருஷ்ணம் தகதி அஜ்ஞானம் நாசயதி, இப்பதான் பார்த்தோம். அப்புறம் 65வது மந்திரத்துல ஸ்லோகத்துல உபசம்ஹாரம், the highest emancipation, விடுதலை, மோக்ஷம், ஜீவன் முக்தி, ஆத்ம அனுபவம், அத்வைத அனுபவம், இது எல்லாத்தையும் சொல்லி இந்த தத்துவ விவேகத்தினால வர பலம் பற்றி சொல்லி முடிச்சிட்டார். Now today we'll start second chapter. So பஞ்சதசி பேசிக்கலி 15 அத்தியாயங்கள் 3 பஞ்சகங்கள்ல விபஜிக்கப்பட்டிருக்கு. பஞ்சகம் 5 பஞ்சகத்ரயம். ஓகே, அந்த முதல் பஞ்சகம் எல்லாமே விவேகம் 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 தான். அதனால இப்போ
இந்த ரெண்டாவது அத்தியாயத்துக்கு பேர் பஞ்சபூத விவேகம். பஞ்சபூத விவேகம், the analysis discrimination about the 5 gross elements. இந்த விவேகம் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது 3 முக்கியமான மார்க்கத்துல 3 விதமா அது செய்யப்படுறது. என்னன்னா வேதாந்த மார்க்கம் 1, சாங்கியா யோக மார்க்கம் 2, பக்தி டிவோஷன் மார்க்கம் 3. இந்த 3 அந்த விசாரணை விவேகம் டிஸ்கிரிமினேஷன் வேற வேற மாதிரி இருக்கும். அடைய வேண்டியது ஒண்ணுதான், பட் அவங்க போற வழி வேற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால வேதாந்தத்துல எப்படி இருக்கும்னா இந்த ப்ராசஸ் விசாரம். இங்க விவேகம் என்னாவே விசாரம், விவேகத்தை விசாரம் பண்ணி தான் வேதாந்தத்துல இந்த ப்ராசஸ் பண்றோம். வேதாந்தத்துல ஃபாலோ பண்ற மெத்தட் தத்துவத்தினை விவேகம் விசாரணை மூலமா பண்றோம். அப்புறம் சாங்கியல அது யோகா அபியாசம் மூலமா பண்ணுவாங்க. யோகாபியாசம் இன்னும் கொஞ்சம் டீப்பரா யோகா பிராக்டிசஸ் வேற வேற, அது பிராணாயாமம் யோகத்துல சாங்கியத்துல யோக மூலமா அப்படின்னா பிராக்டிகலா ஏதோ பண்றது. சரீரம் வச்சு கொஞ்சம் அது வச்சு இது வச்சு தலைகையில நில்லு, எங்காவது நில்லு, அதே பண்ணு இது பண்ணு, ஏதோ ஒன்று பண்ணணும் யோகா. பக்தி மார்க்கத்துல இதே விசாரம் இங்கிலீஷ்ல சொல்லணும் டிவோஷன் மூலமா தான் பண்ணுவாங்க பக்தில. ஓகே, சோ ஆனா வேதாந்தத்துல பண்ற இந்த விவேகம் అనేది எது வச்சு பண்ணுவாங்க, எது மேலன்னா ஆன் தி சத் ஆஸ்பெக்ட். எக்ஸிஸ்டன்ஸ், வாட் இஸ் எக்ஸிஸ்டட், வாட் இஸ் இட். சோ சத் அது வச்சுதான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சத் விசாரம். சத் விசாரம் சொன்னா என்ன அர்த்தம்? சத்தன்னா உண்மை, ரியாலிட்டி இருக்கிறது. என்ன விசாரம் பண்ணுமா? சத்து அசத்து ரெண்டுத்தையும் பிரிச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணணுமா? இங்க ஒரு ஃப்ளா இருக்கிற மாதிரி இருக்கும், பண்ணுகிற பாருங்க. இருக்கிறது வச்சு இருக்காதது கூட அனலைஸ் பண்ணுமா? which is there and you have to compare and discriminate with which is not there. தமாஷா இருக்குல்ல? ஒரு அம்மாவுக்கு ஒரே குழந்தை, அந்த குழந்தை கம்பேர் பண்ணணும் யாரு கூட? அந்த அம்மாவுக்கு பிறக்காத குழந்தை கூட. குழந்தை இல்ல, இன்னொரு குழந்தை, எப்படி பண்ணுவேன்? இங்க அசத்தன் இல்லாதது கூட இருக்கிறது வச்சு பண்ணணுமா? சரி இல்லன்னு சொல்றீங்க, அது எப்படி? தென் ஹவ் யூ வாட் திஸ்? அப்படிதான் இருக்கும். அதனால வேதாந்த விசாரம் இட்ஸ் வெரி என்ஜாயபிள், லாஜிக்கலா இருக்கும். லாஜிக்கல் ஃபாலசிஸ் இல்ல அதுல வேதாந்தத்துல. இட் வில் கிளாரிஃபை எல்லா லாஜிக்கல் ஃபாலசிஸ் வேற வேற யாருன்னு சொன்னதெல்லாம் ரெஃப்யூட் பண்ணிட்டே இருக்கும், நெகேட் பண்ணும். சோ சத் விசாரம் மூலமா தான் வேதாந்தத்துல அந்த விவேகம் நடக்கும், விசாரம் நடக்கும். எது? சத்து வச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலி முதல் அத்தியாயத்துல அதுதான் பண்ணிருக்கோம். என்னது? சத். எப்படி புரிஞ்சுக்கணும்? we have analyzed சத்தன நான் தானே சத்தன, இனிமே டவுட் வரக்கூடாது. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் தான் முக்கியம். என்ன அனுபவப்படுறதோ அந்த அனுபவம் அனலைஸ் பண்ணி நானும் என்ன ஸ்வரூபத்துக்கிட்ட வருவேன்.
அதுதான் சத் விசாரம், அதுதான் தத்துவ விவேகம். புரியுதா? அதான் அவஸ்தாத்திரய சாட்சி, 3 அவஸ்தைகள் இருக்கு, தூக்கம் இருக்கு, நினைவு இருக்கு. அதுதான் அனலைசிஸ் மெயின் அது பண்ணதாங்க. அதனால என்னுடைய அனுபவம். ஓகே. ஆனா சாங்கிய யோகத்துல அது எப்படி பண்ணுவாங்கன்னா திருக் அண்ட் திருஷ்யம், சியர் அண்ட் சீன், புருஷ பிரகிருதி. பட் அதுல சில லாஜிக்கல் ஃபேலசிஸ் எல்லாம் வந்துச்சு. அதனாலதான் அவங்க ஃபுல்லி அத்வைத்த நிலைக்கு வராம நடுவில் நின்று போறாங்க. அது ஒரு ப்ரிப்பரேஷன் தான் பண்ற தவிர இட்ஸ் நாட் டேக்கிங் டு தி அல்டிமேட் கோல். பட் அவங்க ஃபாலோ பண்றது பிரகிருதி புருஷ விசாரம். நான் பக்தியில வரும்போது என்னமோ தெரியுமா, அப்போ பக்திக்கு வேற என்ன சொல்லணும், டிவோஷன் தான் சொல்லிட்டேன். இப்ப இங்க சொல்ற புரியும். என்ன விசாரப்படுமா, சுகம் துக்கம். சுகம் துக்கம் 2 இருக்குல்ல, இத 2த்துமே விசாரம் பண்ணி எங்க வரணும்னா ஆனந்தத்துக்கு வரணும். அங்க நேர ஆனந்தம் எடுத்துக்கிட்டு தான் விசாரம். ஏதோ பக்தில சுகம் துக்கம். அப்புறம் இதுல சாங்கிய யோகத்துல புருஷன்றாங்க இல்லையா, சித்து, கான்சியஸ்னஸ். அதனாலதான் சதா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம் பதஞ்சலி மகர்ஷி 2வது சூத்திரத்துல நீ நல்ல முதல்ல மனசுன்னு அப்படியே நிறுத்து, கண்ட்ரோல் பண்ணா, சித்த விருத்தி நிரோதம் பண்ணா, அதுக்கப்புறம் உன்னோட ஸ்வரூபம் பத்தி உனக்கு ஸ்வரூபம் என்ன, கான்சியஸ்னஸ். ஸோ பேசிக்கலி 3 விஷயம் பத்தி பேசணும். வேதாந்தம், சாங்கியம் அண்ட் பக்தி. வேதாந்தத்துல விசாரம் அபவுட் சத்து, சாங்கிய யோகத்துல சித்து, இங்க ஆனந்தம். That is the main thing. அவங்களுக்கு அது மெயின் பார்ட்டா இருக்கு. சரி, இப்போ முதல் சாப்டர்ல ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நம்ம விசாரம் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு, எதனால உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, எங்க நின்று கிடைச்சது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் காரணம் என்னன்னா சுத்தி இருக்கிற உலகம். வாட் இஸ் உலகம்? பஞ்சமகாபூத விவேகம். பட் ஞாபகம் வச்சுக்கணும், நீ என்னாவது பண்ணு, அதோட பரம பிரயோஜனம் என்னன்னா ஐ ஷுட் கம் பேக் டு மை சோர்ஸ் ரியாலிட்டி. அந்த சத்தியத்தினை ஸ்வரூபத்தினை உணர்த்திக்குதான் இத்தனை பிரக்கிரியை தவிர இதுல எங்கேயுமே போய் மாட்டிக்கூடாது. இப்ப பஞ்ச மகாபூதங்களை பற்றி விவரணம் பண்ணும் போது நம்ம அது மேல இருக்கக்கூடாது. அதை பத்தி எது சொல்லும் பாகவதம்ல இப்ப பார்க்க போறோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம், கொஞ்ச நாள் என்ன ஆயிப்போச்சு, 4வது ஸ்கந்தம். 5வது ஸ்கந்தத்துல ஒரு 2 கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் நிறைய விவரணம், புவன கோஷம் விவரணம் வரும். இந்த காஸ்மாலஜி எல்லாம் விவரம் பண்ணு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாப்பேன். அது பாக்குறதுக்கு இல்லப்பா, அதுக்கு கம் பேக். சோ ரியாலிட்டின்னு விடக்கூடாது. பஞ்சமகாபூதம் சொன்னான். சோ 2வது அத்தியாயம் பஞ்சமகாபூதாசுடைய டிஸ்கிரிமினேஷன். சோ ஒரு பக்கம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பை வாட், அந்த மெட்டீரியல், வாட் இஸ் தட், அந்த பஞ்ச மகாபூதங்கள் என்ன ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரியாலிட்டி, இங்க நானு, இங்க நானு. அந்த அதனாலதான் இங்க இந்த நான் అనేది ரியாலிட்டி விடவே விடாது. நீ அது பக்தியில பண்ணானு எனக்கு சுகம், எனக்கு கஷ்டம், எனக்கு துக்கம், என்னோட சொரூபம் சுகம் கஷ்டம் சுகம் துக்கமா இல்ல 2த்துக்கு அப்பாற்பட்டதா அப்படின்னு விசாரம். அங்க கான்சியஸ் பிரகிருதி, பிரகிருதி டாமினேஷனா புருஷன் நான டாமினேஷன். என்ன கையில அது இருக்கா இல்லன்னா அதுக்கு அடிமையா நான் இருக்கானா, இல்ல எப்பவுமே அது தனியா நானு தனியா. சாங்கிய டிஸ்கிரிமினேஷன். வேதாந்தத்துல அப்படியே எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, சத் நான் இருக்கேன், எப்பவுமே இருக்கிறது எல்லாருக்கும் தோணுறது இல்லையா? நித்திய நிரந்தரமா இருக்கிற ஒரே ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? நான் இருக்கேன், நான் 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 இருக்கிறது மட்டுமில்ல, நான் இருக்கேன்னு எனக்கு தெரியறது.
ஓகே, ஒன்னும் தெரியல என்னன்னு பரவாயில்ல, நான் இருக்கேன்னு தெரியறதா, அது சத்து. எக்ஸிஸ்டன்ஸ் 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 அது வச்சுக்கிட்டு. சோ இப்போ பஞ்சமகாபூத விவேகத்தினை விவரிக்க போறார் இந்த அத்தியாயத்துல. வாட் எக்ஸ்பீரியன்சர், முதல் அத்தியாயம் எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்து அதெல்லாம் மாறும். ஆனா எக்ஸ்பீரியன்சர் சம்வித் ஏகரூபா மாறாது. ஓகே, வேர் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்சஸ், எங்கிருந்து வந்துச்சு எக்ஸ்பீரியன்சஸ்? உலகம். உலகம் என்ன? பஞ்ச மகாபூதங்களோட காம்பினேஷன். நீ என்னாவது எடுத்துக்கோங்க, இந்த பஞ்ச தவிர 5 தவிர இன்னொரு 6வது ஒண்ணு சேர்க்க முடியாது. ஆமா, அவையல்ல மாதிரி நிறைய ஏதோ ஒண்ணு காய் இருக்கிறதெல்லாம் முடிச்சுடுங்க, கட் பண்ணி போடு, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன், புட் எவ்ரிதிங், நோ நம்பர் ரெஸ்ட்ரிக்ஷன். இங்க 5 தான். இந்த 5 பலதா தெரியறது ஆச்சரியமா இருக்கும். இது வச்சுக்கிட்டு என்ன சார் நம்ம பண்ண போறோம்னா, ஆமா எதுனால உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு என்னன்னு நீ அது எங்க இருந்து வந்துச்சு ஆக்சுவலி, அது அப்புறம் யாரோ சரீரம் மூலமா போக ஆயத்தனம் சாதனம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த பொருளும் பஞ்சமகாபூதம் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இந்த இந்திரியங்களும் பஞ்சமகாபூதம் தான். அதனால செய்யப்பட்ட இந்த தனிப்பட்ட ஒரு உடம்பு பஞ்சமகாபூதம் தான். அப்ப பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த லெவலுக்கு வெளியில பஞ்சமகாபூதம், இது பஞ்சமகாபூதம், உள்ள பஞ்சமகாபூதம், everything is nothing but the 5 gross elements of a congregation. ஆனா இது எல்லாமே யாருக்கு தெரியாது, எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதனால ஒரு பக்கம் ரியாலிட்டி, நானும் இருக்கேன், இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த பஞ்ச மகாபூதம் நான் கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ண போறேன். ஆனா சயின்டிபிக் அனலைஸ் பண்ணக்கூடாது. சயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜலம் அப்படின்னு சொன்னா அது 2 கேசஸ், என்னது H, ஆமா 2, அவ்வளவுதான் சொல்லும். வேதாந்தம் அது ஒத்துக்காது. ஜலத்தினாலதான் இங்க ருச்சி ரச இந்திரியமே இருக்கு. வாட்டர் டேஸ்ட்லெஸ் சொல்றேன், ஆக்சுவலா எல்லா டேஸ்ட் தெரியறதுக்கே உன்ன நாட்டுல அந்த ஜலம் இருந்தாதான். அதனாலதான் ஏதாவது கொலார் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் ருச்சி தெரியல, சாப்பிடுமா, அதுல பிடிக்கல, ரஸ் என்னும் ஆயிடுச்சாங்க. அப்போ சும்மா நீ எப்படி ஏதோ 2 மாலிக்யூல் காம்பினேஷன் சொல்றேன், 2 gases. So we look வேதாந்த பரமா very deeply will see. அதுதான் இங்க அனலைஸ் பண்ணி ஆச்சாரியர் விவரிக்க போறார். முதல் 20 ஸ்லோகங்கள் இது ரொம்ப ஈஸியானது தான். சம்ஸ்கிருதம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவர் புது புது வேர்ட்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்துவாரு. எங்க சம்ஸ்கிருதத்துல அந்த ஒரு ஆச்சாரியர் அவங்களுக்கு இருக்கிற பாண்டித்ததுக்கு எத்தனை 10-20 புஸ்தகத்துல நீ என்ன படிச்சாலும் இங்க புது புது வார்த்தை எல்லாம் வரும். such a vast language, வார்த்தைகள். so much vocabulary, நல்ல ஆனந்தமா இருக்கும். பட் ரொம்ப நமக்கு இங்க டைம் ஆகாது, கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த சாப்டர் நம்ம பார்க்க போறோம். இதுல ஐ திங்க் 109 ஸ்லோகங்கள் இருக்கு. சாரி, பஞ்சபதம் 109 பெருசா இருக்குன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம தத்துவபோதத்தை எல்லாம் கொஞ்சம் பார்த்து படிச்சத இங்க வித்தியாசமா பார்க்கணும். So this is a small introduction about the second chapter, பஞ்சபூத விவேக பிரகரணம். சதத்வைத்தம் ஸ்ருதம் யத்தத் தூக்கம் வந்துச்சோ. பஞ்சபூத விவேகதः போத்தும் சக்யம் ததோ பூத பஞ்சகம் பிரவிவிச்யதே யத். யத்னா எது இருக்கோ, that which, okay,
எது என்ன எது இருக்கு இந்த காணப்படுற உலகத்துக்கு என்ன காரணம்? பலது தெரியாது. என்ன எது தெரியப்படுறதோ, ஓகே, இந்திரியங்களுக்கு தெரியப்படுறது, தட் விச் ஓகே காணப்படுறதோ ஜகத்து, அது சத்து, அது எக்ஸிஸ்டன்ஸ் என்றார், இருக்கு. அத்வைத்தம், அத்வைத்தம்னா ஒண்ணுதான், ரெண்டாவது இல்லை அர்த்தம். இங்க நான் சொன்ன காணப்படுற உலகம் இருக்கோ எதுன்னு அது நேரான அர்த்தம் இருக்கக்கூடாது, அது பிராக்கெட்ல இருக்கணும். எதுன்னா இங்க எது இருக்கோ, எது சத்தாவ இருக்கோ, நமக்கு எக்ஸிஸ்டன்ஸ் தானே முக்கியம், சத்தாவ இருக்கோ, ஓகே, அப்படின்னா எது காணப்படுற உலகத்துக்கு காரணமா இருக்கோன்னு பிராக்கெட்ல இருக்கணும். அர்த்தம் பார்த்தா எத்து சத்து அது அத்வைத்தம், எது இருக்கிறதோ எது காரணமா இருக்கிறோ இந்த காணப்படுற உலகத்துக்கு அது அத்வைத்தம், ஒன்னாவா இருக்கு, ஒன்னாவா இருக்கு, வித்தவுட் செகண்ட். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதம் நம்ம கேட்டிருக்கோம். எங்க ஸ்ருதில, ஸ்ருதம்னா ஸ்ருதினால சொல்லப்பட்டது, ஸ்ருதி என்ன வேதம், ஸ்ருதி என்ன வேதத்தோட அந்த உபனிஷத்து. சோ ஸ்ருதம் கேட்டோம் த்ரூ தி வேதா அண்ட் உபனிஷத்து. தத்து அது முதல்ல எத்தனா எது இருக்கோ, எது ஒன்னாவா இருக்கோ, எது இந்த உலகத்துக்கு காரணபூத்தமா இருக்கிறதோ, எது டிவிஷன் இல்லாம அத்வைத்தமனி வேதத்தினால உபனிஷத்தினால கேட்டோமோ தத்து அது. அப்புறம் பஞ்சபூத விவேகதா, பஞ்சபூதங்கள்னு விசாரம் பண்ணி பிரிச்சு விவரமா பார்த்து பை டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் தி 5 கிரேட் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணும் விவேகதா, போத்தும் சக்கியம், அது தெரிஞ்சுக்க முடியும். பாத்தீங்களா, முதல்ல கோல் என்னன்னு சொல்றாரு, எதுக்கு பிரிச்சு இப்போ ஆகாசம் பத்தி பூமி பத்தி இதெல்லாம் சொல்லி கேட்க போறோம்னா அது மூலமா நீ அந்த அத்வைத்தமா இது எல்லாத்துக்கும் எது காரணமா இருக்கோ அது நீ அடையலாம். பாருங்க, த்ரூ எனிவே முதல்ல சொன்ன அவஸ்தா சரியா சாட்சி எடுத்தாவது நீ அதை அடையலாம், அது மேல யூ கேன் எஸ்டாப்ளிஷ். இல்ல கண்ணுக்கு காணப்படுற இந்த பஞ்சமகாபூதங்கள்ல உலகம் என்ன இருக்கோ இதுக்கு காரணமா இருக்கிற அந்த தத்துன்னு இந்த விசாரத்தினால விவேகத்தினாலையும் நீ அது உணரலாம். அப்படின்னு இதெல்லாம் கான்டெம்ப்ளேஷனுக்கு உபயோகப்படுற மாதிரி, எது சும்மா கதை சொல்றதுக்காக இல்ல. சோ இன்னைக்கு ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கோம், இது இவ்வளவு முடிச்சுட்டு போத்தும் சக்கியம் கேன் பி அசர்டைன்ட். அதனால ததஹ, அதனால பூத பஞ்சகம், அதனாலதான் இந்த 5 பஞ்ச மகாபூதங்களை பத்தி பிரவிவிச்சதே நம்ம விசாரம் பண்ணி விவரிக்க போறோம், படிக்க போறோம். என்ன சம்மரி, எது எல்லாத்துக்கும் காரணபூதமா இருந்து இந்த காணப்படுற ஜகத்துன்னு காணப்படுறதுக்கு காரணமா இருக்கோ அந்த அத்வைத்த வஸ்துவான சத்துன்னு ஓகே, இந்த பஞ்ச மகாபூதங்கள் விசாரம் பண்ணி அனலைஸ் பண்றதுனால நம்ம அந்த சத்துன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இது படிக்கிறோம், லட்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த வாரம் படிக்க மாட்டோம், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் படிப்போம், மார்ச் மாசத்துல பார்ப்போம். சொல்லிருக்கோம் இல்லையா, அடுத்த ஃப்ரைடே மண்டே சத்சங்கம் பிரவச்சனம் இருக்காது, சென்னையில சுவாமிஜி ப்ரோக்ராம்னால. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.